Hi guys, welcome to Decibel Autohub. இன்னைக்கு நம்மளோட ஒரு Crysta வந்திருக்கு. இந்த Crysta பார்த்தீங்கன்னா ஒரு 2-way ஆக்டிவ் தான் வேணும்னு கேட்டார். நம்ம மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் காமிச்சோம், நம்ம டெமோஸ் எல்லாம் காமிச்சோம். பட் அவருக்கு கொஞ்சம் அந்த வோக்கல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடாது, ரொம்ப சட்டில்டாக வரணும், பேஸ் தூக்கலாக சட்டில்டாக வரணும். JBL தான் வேணும், கம்ப்ளீட் JBL, வேறு எந்த ப்ராடக்ட்டும் போடாதீங்க, ஒன்லி JBL. ஸோ பயங்கரமான தீவிரமான JBL ரசிகர் வந்து ஓகே. நம்ம நார்மலாக ஃபுல் அண்ட் ஃபுல் JBL ப்ராடக்ட்லாம் நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணது கிடையாது. ஐ ஹேவ் ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இல்லை. பட் கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் இல்லாமல் கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம டீல் பண்ணுறோம் JBL பொறுத்தளவுக்கு. அவர் ஸ்பெசிஃபிக்காக JBL தான் வேணும்னு கேட்டோம்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், JBLோட கிளப் சீரீஸ். இது வந்து நம்ம GTO சீரீஸ்க்கு அடுத்த மாடல். அதுக்கு அடுத்து ஸ்டேடியம் சீரீஸ் வந்துடும். இது வந்து கிளப் சீரீஸ் ஒரு புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸ் ஜாஸ்தி யாரும் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க மார்க்கெட்டில். பட் எக்ஸலன்ட் ஸ்பீக்கர், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிட் பாஸ், ஒரு குவாலிட்டியான ஐஸ் வேணும் அப்படின்னா டியூட்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப சின்னது, ஒரு 4 இன்ச் டியூட்டர், அவ்வளோ ஸ்மால், அவ்வளோ சின்ன டியூட்டரில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வருமா அப்படின்னா ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அது. பட் இன்னும் நிறைய யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இந்த ப்ராடக்ட்டை, அதுதான் மெயின் விஷயம். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வரனால அது பின்னாடி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. JBL இந்த ஸ்பீக்கரை பற்றி யாரும் பெருசாக வீடியோ போட்டோம்னா எனக்கு தெரில. நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், நிறையா வண்டிக்கு போட்டிருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கஸ்டமர் JBL ஃபுல்லாகவே JBL வரும்போது ஓகே வெல் ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணோம். நான் ஃப்ரண்ட்டு காம்பனண்ட், ரியர் காம்பனண்ட், ஃப்ரண்ட்டு மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டு ரியர் பேசிவ் பண்ணியிருந்தோம். அஃப்கோர்ஸ் DSP தர் இஸ் நோ அதர் ஸ்கோப், நம்ம JBLக்கு அந்தளவு ஸ்கோப் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நாக்காமிச்சு யூஸ் பண்ணிட்டோம். தென் வந்து ஆம்பிளிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சேனல் சேம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் D ஆம்பிளிஃபையர், 90 வாட் சேனல் இருக்கிற மாதிரி ஆம்பிளிஃபையர். அதுவுமே புதுசாக இப்போ லான்ச் ஆகிருக்கு ஸ்டேஜ் சீரீஸில். இதுக்கு முன்னாடி 904A அதே சேம் கான்செப்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாடல் அப்கிரேட் ஆகி வந்திருக்கு, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அது அப்போ தான் எங்கள் கை கிடச்சிது. அந்த கஸ்டமர் வரும்போது தான் அந்த மாடலும் மார்க்கெட் வந்திருக்கு, நான் எங்கள் கைக்கும் வந்துச்சு. ஓகே லெட் அஸ் இன்ஸ்டால் தட் ப்ராடக்ட் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். ஏன்னா அது ப்ரூவனான ப்ராடக்ட் 904A வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, அதனோட குவாலிட்டி கிளாஸ் D ஆம்பிளிஃபையர். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அதை புதுசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதில்லை. ராசமான ப்ராடக்ட்டு 4 சேனல் அதை போடுறோம். சேம் அதே ஸ்டேஜ் சீரீஸ்லேயே ஒரு 3 ஆம்பிளிஃபையர், 300 வாட்ஸ் RMS. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு 2 ohms இம்பீடியன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறது 2 ohms இம்பீடியன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு 4 ohm இம்பீடியன்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும், பட் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இன்னொரு விஷயம் மெயினாக இந்த கிறிஸ்டாவில் டிக்கி வந்து ரொம்ப பெரிய டிக்கி கிடையாது. அங்கே அவங்களுக்கு ரொம்ப டிக்கி கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அவர் ஷாலாமோன் சப் தான் வேணும், சின்ன சப்பாக வைங்க, பெருசாக வைக்காதீங்க, எனக்கு இடத்த அடைக்கூடாது அப்படின்னு. ஒரு எப்போவுமே நம்ம கிறிஸ்டாவுக்கு ஒரு சைட் மவுண்டட் பாக்ஸ் போடுறோம், பாக்ஸ் கொடுத்துருந்தோம், இதில் மோல்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தார். ஓகே ஃபைன், மோல்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணோம். கிளப்டு வித் திஸ் JBL ஷாலாமோன் சப்வூஃபர் 12 இன்ச்சு போட்டோம். அது ப்ரூவன் ப்ராடக்ட் தான், நம்ம அதை பற்றியெல்லாம் ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அகேன் இட்ஸ் கிளப் சீரிஸ் சப்வூஃபர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்னால எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக ரொம்ப லிமிட்டடாக தான் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியம் ப்ராடக்ட் வாஸ் குட், அதுதான் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓவரால் டேம்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோஸ் டேம்ப் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் 2-way ஆக்டிவ் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டியூன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேட்டார். அவர் எப்படி கேட்டார்னா, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வோக்கலில் ரொம்ப வரக்கூடாது, அப்படியே சட்டில்டாக வரணும் அப்படின்னு. அதே மாதிரி டியூன் பண்ணால் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த வண்டியில் ஆடியோ இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம அது பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்டாக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சீல்டு ஒன், ஒரு லென்ஸோடு தான் இருக்கும், பட் அது சீல்டும் இருக்கும், அது LED எல்லாமே எல்லாம் சீல்டாக இருக்கும், அது எதுவுமே நம்ம பல்ப் மாற்ற முடியாது. இப்போ நார்மலாக ஒரு காரில் ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் வரும்போது அதில் நம்ம LED பல்ப்ஸ் மாற்றிக்க முடியும், பட் கிறிஸ்டாவில் வந்து அது மாற்ற முடியாது. நம்ம ஒரு கஸ்டம் ப்ராஜெக்ட் தான் அதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை ஒரிஜினல் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே FE ரெட்ரோஃபிட்டோட கஸ்டம் ப்ராஜெக்ட் லென்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸலண்ட் அவுட்புட் கிடைக்கும். அது ஜெர்மன் பிராண்ட், அகைன் இதுவுமே ப்ரூவன் ப்ராடக்ட் தான். நம்ம இதில் எதுவுமே நம்மளோட ரிவ்யூஸ் அங்கே ஆட் பண்ணது அவசியம் இல்லை. இட்ஸ் ப்ரூவன் ப்ராடக்ட். அவுட்புட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த கஸ்டமர் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி ஒரு FE ரெட்ரோஃபிட்டில் ஒரு ஹை பீம் LED பல்ப் போட்டிருக்காரு. ஆனால் இது போதுன்னா, இந்த ஃபாகும் இதுவும் போதுன்னா, தாராளம் போதும், பர்ஃபெக்டாக இருக்குன்னா, இல்லை வேண்டாம் எனக்கு அது ஃபாகில் பெருசாக எனக்கு யூஸ் இல்லை, நான் அது போடுறதில்ல, நீங்கள் ஹெட்லேம்ப்லேயே பண்ணுங்க, ஓகே ஹெட்லேம்ப்லேயே நம்ம பண்ணலாம்னா இதை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவருக்கு லைட்டும் ஒரு ஹாப்பியான, இந்த கஸ்டமர் ஸோ ஹாப்பி. டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்ஸ்.
வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறு சிலையன சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலும் தான் அன்று காதல் தேரோட்டம் என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஜன்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன் என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் எம்மா எம்மா காதல் பொன்னம்மா நீ என்ன விட்டு போனதென்னம்மா நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா அடியானோட காதல் கைரேக போல பெண்ணோட காதல் கை கூட்ட போல கனவுக்குள்ளே அவள வச்சே என் கண்ணரண்ட திருடி போனாயே புல்லாங்குடல கையில் தந்தாயே என் மூச்சு காத்த வாங்கி போனாயே பறவை